என்னுடைய மனசுல சும்மா இருக்கணும். நான் வேலையில சும்மா இருக்கணும் இல்லை, என் மனசுல நான் சும்மா இருக்கேன் இல்லையா, அந்த சும்மா இருப்பதில் சுகம் கண்டு. எந்த ஒரு நோயினாலும் சீக்கிரமா போயிடும். நோய் வருவதே தடைபடும், குறையும். வந்த நோயும் சீக்கிரமா போயிடும். ஒருவர் 35 வயது ஆகிவிட்டால் அவர் ஒரு 100 மணி நேரம் கண்டிப்பா செலவழிக்கணும். இதுக்காகவே உள்ளது. சம்பதி அவர்கள் நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த ஹீட் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அது உடல் சூழல் இருக்கும்போது சில பேருடைய உடல் வாக பொறுத்தோ இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது வியாதி, சூடு சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் போதோ நம்ம தவறா செய்யும்போது வலிகள் வரும். அப்போ இதை எப்படி மாற்றி செய்யறது? அப்போ அந்த திருமணமான புதுசில் யோகா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? இல்லை, யோகா செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஒரு அளவோடு இருக்கும். அதில் யோகாவில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னாக்கா, நீங்கள் அதை உள்ளே வந்துட்டீங்கன்னா அது என்ன சொல்ற, இந்த ஆக்டோபஸ் மாதிரி அந்த 8 கால்லையும் பிடிச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரி யோகா உங்களை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துடும், ஆக்கிரமிக்கும் போது என்னென்னா, இப்போ அந்த யோகிகளுக்காக சில விஷயங்கள்லாம் உண்டு. என்னென்னா, எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, அடிப்படையாகவே ரொம்ப ரொம்ப நல்லவனாகிடுவாங்க, ரொம்பவும் ஒழுக்கமாயிடுவாங்க, ரொம்பவும் அந்த குறுக்கமாக, அதாவது ஒரு 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 இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் லௌகீகத்துக்கு, இந்த இல்லற வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல, அதாவது யோகான்றது குறைந்தபட்சம் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு செய்யணும், அதிகபட்சம் எவ்வளோ செய்யணும், ஏதுவான நேரம் எது அப்படின்னு? யோகா பண்ணுறதுக்கு நேரம் காலம் கிடையாது. நம்ம நல்லா தூங்குற நேரம் தவிர நம்ம பண்ணலாம். புதுசாக பண்ணுறவங்க உட்காந்துட்டு பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் அந்த விதிமுறைகள்லாம் எல்லாருக்குமே ஒருவர் 35 வயது ஆகிவிட்டால் அவர் ஒரு 100 மணி நேரம் கண்டிப்பாக செலவழிக்கணும். இதுக்காக என்ன அப்படின்னாக்கா, தொடர்ந்து டெய்லி ஒரு மணி நேரம், ஒரு 100 நாள் கோர்ஸ்னு வச்சுங்களேன், டெய்லி ஒரு மணி நேரம் 100 நாள் கோர்ஸ். அதை இது எதுக்குனாக்கா 5 நிமிஷத்தில் யோகா சொல்லி கொடுத்துடலாம். 5 நிமிஷம் தான் உங்களுக்கு. நான் இப்போ யோகா சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க விதிமுறைகள் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப அவங்க கேட்கணும். இந்த பிராணாயாமம் ஆசனம் யோகம் மட்டும்தான் நீங்கள் வெளியிலேருந்து கற்றுக்கணுமே தவிர, கற்றுக்கிட்டு நீங்கள் அது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கல. இந்த 100 நாள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கு தான் அந்த டெய்லி இந்த 100 நாள் தொடர்ந்து 1 மணி நேரம். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் எப்பப்பெல்லாம் எதெல்லாம் செய்யணும்ன்றதெல்லாம். உங்களை மாதிரி யோகிகள், குருக்கள், யோகா சாமானிய மனிதர்கள் யோகா கற்றுக்கும் போது அவங்களுக்கு குரு தேவையா? என்னென்ன விஷயம் அவங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்து புத்தகங்கள் படித்து கற்றுக்க முடியும்? எதற்கெல்லாம் குருக்கள் மூலமாக கற்றுக்க வேணும்? இல்லை, அதாவது குரு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு டீச்சர் வேணும் இல்லையா? அதாவது 1ஆம் கிளாஸ் சேர்க்கும் போதே அக்ஷர அபியாசம் போட்டு ஈன்னு அந்த மாதிரி தான். இந்த குரு அப்படின்றவர் எங்கே உள்ள வராருன்னா, இந்த ஆக்சுவலாக நம்ம இந்த புருவ மத்தியில் தான் நம்மளுடைய வெளி உலகத்துக்கும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டம், உள்ள ஒரு அண்ட சராசரம் இருக்கிறதா தான் சயின்ஸும் சொல்லுது. இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறது ஃபுல்லாக யோகாவை பற்றி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வெளியில் இருக்கிற உலகத்துக்கும் நமக்குள்ளே இருக்கிற உலகத்துக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரி, அது ஒரு குரு. அவர் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, தூரத்துலேருந்து சொல்லி எப்படி வேணால் சொல்லிக் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, உள்ளே போயிடலாம். இந்த உள்ளே போன பிறகு அடுத்தடுத்த மாற்றங்கள் உடம்புல வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மட்டமாக. அந்த மாற்றங்கள் வரும்போது நம்ம சரியான வழியில் போகிறோமா? இப்போ சொன்ன இந்த ஹீட்டெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகும். சில சமயம் தேவையில்லாத சில வலிகள் வரும்போது நம்ம தவறாக செய்யும்போது வலிகள் வரும். அப்போ இதை எப்படி மாற்றி செய்யறது அப்படின்றதுக்கு அந்த இடத்துல ஒரு குரு வேணும். அது போக அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜை தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் ரொம்ப ஓஷோ அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். குரு ஓஷோ அவர் சொல்லுவார், அவர் சத்தோரின்னு அவர் ஒரு பாஷையில் சொல்லுவார், சத்தோரின்னு சொல்லி. நீ உனக்கு ஃபுல் சத்தோரியை வந்துட்டாலும் நான் மினி சத்தோரின்னு தான் சொல்லுவேன். அதாவது அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டா கூட இல்லை உனக்கு சின்னதாக தான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா அவர் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஊக்கம் கொடுக்கறது. இல்லை, இது சரியான வழி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீ இது வரைக்கும் போனது சரி, இந்த இடத்துல வலி வருது, இல்லை வித்தியாசமான ஒரு வருது அப்படின்னா உன்னை நீ இந்த பக்கம் மாற்றி திருப்பி பேக் 99 மார்க் வாங்கினாலும் 10,000 சொல்கிற மாதிரி. கரெக்ட்.
மீதி 1 மார்க்குக்காக மீதி 99% படி அப்படின்னு சொல்றது வந்து பொதுவான இயற்கை. அதனால அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகவும் இருக்கும், இன்னும் அதிகமான நேரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது. சம்பத் யோகி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த ஹீட் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும், அது உடல் சூழல் இருக்கும்போது சில பேருடைய உடல் வாக பொறுத்தோ இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது வியாதி சூடு சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் போதோ இந்த மாதிரி சூழ்நிலை யோகா செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, யோகா செய்யறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அன்லஸ் உங்கள் உடம்பு வந்து என்ன எனக்கு உடம்பு முடியாமல் காய்ச்சல் இருக்கேன் அப்படின்னும் போது தவிர்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அத்தனை வெள்ளை அணுக்களும் நம்ம உடம்புல இருக்கிறத சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்காக அது உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் போய் நீ கமான் நீ இந்த ப்ராக்டிஸ் பண்ணு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னால் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா லோடு, நம்ம உடம்புக்கு எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் சிரமப்படும் அந்த உடம்பு. அதனால் அது பொதுவாக நீங்கள் சொன்னீங்க 10 வயதுக்கு மேலே இந்த யோகா செய்யலாம், 35 வயதுக்கு மேலே கண்டிப்பாக அதில் ஈடுபடணும் அப்படிலாம் சொன்னீங்க. அதற்கு வந்து நேரங்காலம் கிடையாது, முதல்ல ஒரு 100 நாட்கள் ஒவ்வொரு மணி நேரம் செய்யணும். இப்போ இந்த யோகாவால் எனக்கு பலன் கிடச்சிருக்குன்னு என்னால் எப்படிலாம் உணர முடியும்? யோகா செஞ்சுக்கிட்டே வரேன் நான், ஒரு காலகட்டத்தில் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய பயனை எப்படிலாம் நான் உணர முடியும்? இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. யோகாவால் வந்து இதுதான் பயன் அதுதான் பயன் கிடையாது. லிஸ்ட்டு போட்டால் ஒரு 1000 தாண்டிடுன்னு வச்சுக்கங்களேன். நான் சாதாரணமாக ஒரு ஆசன யோகம் பிராணாயாமம் பண்ணாலே நிறைய ஆயிரக்கணக்கில் வரும். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இந்த மாற்றங்கள். அதில் அது ப்ளஸ் பாயிண்ட் தான் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நான் யோகா பண்ண நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத எனக்கு கூட ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ. ஜிம்முக்கு போய் உடச்சி கட்டிக்கிட்டே வரும், அது தெரியும். யோகா தெரியாது. ஆனால் நம்மளோட மாற்றங்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. என்னென்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு நெஞ்சு கதிக்குதுப்பா அப்படின்னுவாங்க, சில பேர் வயிற்று வலி வருதுன்னுவாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தான் மூச்சு வாங்குது அப்படின்வாங்க, சில பேர் தலைவலி அப்படின்வாங்க. இந்த மாதிரி வலிகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியவே வரவும் வராது. ஸோ சாதாரணமாக அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கு ஒரு 15 நாளில் ஒரு வியாதியோ இல்லை ஒரு சின்ன ஒரு காயம் போட்டு ஹீலிங் ஆகுதுன்னா, நீங்கள் யோகா பண்ணி 6 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கரெக்டாக 3 days 4 days தான். ஸோ எந்த ஒரு நோயினாலும் சீக்கிரமாக போயிடும். நோய் வருவதே தடைபடும், குறையும். வந்த நோயும் சீக்கிரமாக போயிடும் யோகா ப்ராக்டிஸில் இருந்தா அப்படின்றீங்க. உண்மைதான். எனக்கெல்லாம் ஒரு சில சமயங்கள்லாம் காலையில் பட்ட வெட்டு சாயந்தரம் என் நண்பர்கிட்ட போய் வெட்டுச்சுப்பா காலையில் நான் தேடுறேன், கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஹீலிங் ஃபாஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இதில் என்னென்னா, நீங்கள் யோகா கற்றுக்க உங்களுடைய சுற்றி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக ஒரு நல்ல அந்த வைபே உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப் இருக்கும் எல்லாருக்குமே. உங்கள்கிட்ட பேசும்போது உங்கள்கிட்ட கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த மாற்றங்கள். அது மாதிரி உங்களை பார்க்கும்போது உங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்க மாறுவாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது கன்வின்சிங் ஒரு இது இருக்கு இல்லையா, அப்போ உங்களோடது ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பெரிய கன்வின்சிங்காக இருந்தாலும் அதை விட தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20% உங்களுக்கு போனஸ் மாதிரி வரும். ஸோ அதனால் லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். யோகா உங்கள்கிட்ட கற்றுக்கிற போது நாங்கள் வந்து சரியாக அதை ஞாபகம் இல்லாமல், அந்த 100 நாள் கடந்ததுக்கப்புறம் ஞாபகம் இல்லாமல் தவறாக செய்துட்டா அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? யோகாவால் சைடு எஃபெக்ட் வராது. அதுக்குத்தான் நான் சொல்கிறது அந்த குரு அப்படின்னு சொல்கிறவர். என்கிட்ட நிறைய பேர் ஃபோனில் கூட கேட்பாங்க, யோகிஜி எனக்கு அதாவது இது வரைக்கும் முதுகுத்தண்டில் இது வரைக்கும் இங்கே இருந்து இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது சின்ன விஷயங்கள் என்னென்னா, அவர் தவறாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அது நமக்கு தெரியும். நம்ம இவ்வளோ நாள் பண்ணதுனால எங்கே தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆப்ஷன் அவங்களுக்கு சொல்லுவான். நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், இல்லை நான் இப்படி பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ இது குருவால் மட்டுமே பண்ண முடியும், வேறு யாரும் இதற்கு சொல்லித்தர முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட 16 வருடமாக இதை பண்ணுறீங்க. நீங்கள் பயிற்சி கொடுக்கக்கூடியதில் ஏதாவது தனித்துவம் இருக்கா? நீங்கள் நிறைய பேர் இப்போ பேசின மாதிரி நிறைய பேர் யோகா நடத்துகிறாங்க, நிறைய யோகா பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, குருக்களாக இருக்கிறாங்க. நீங்கள் பயிற்சி கொடுக்கக்கூடிய உங்களோட யோகாவில் ஏதாவது தனித்துவம் இருக்கா? அதை எப்படி தனித்துவப்படுத்துறீங்க? யோகா அப்படின்றது அடிப்படையே ப்ராக்டிஸ் மட்டும்தான் சார். இதில் வேறு எதுவுமே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, 5 நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி விட்டுடலாம். பட் அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜஸ்
அந்த ஸ்டேஜஸ் நமக்குள்ள டெவலப் ஆகிறது போது, அதாவது என்னன்னா ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க 12 வருஷம் ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம சயின்ஸ் படியுமே 11 வருஷம் 11 மாதம் 28 நாளில் நம்ம உடம்புல இருக்கிற 30 ட்ரில்லியன் செல்லில் ஒரு செல்லு கூட பழைய செல் இருக்காது, மாறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12 வருஷம் ஒரு தபஸ், அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் உங்கள்கிட்ட இருக்கு. ஒன்று, இந்த ப்ராக்டிஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அப்படி போகிறோம், தப்பாக வந்துட்டோம்னா திரும்ப கரெக்டான வழிக்கு போகிறது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த டைரக்ஷன். இப்போ கூகுள் மேப் மாதிரி நீங்கள் கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குரு வேணும், அவ்வளோதான். மற்ற மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் முழுக்க இந்த பயிற்சிகள் தான். இது நம்மளுக்கு பிரச்சனையே இதுதான். நம்ம வந்து என்னென்னா, இது எந்த குரு எப்படி யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாலுமே பயிற்சி பண்ணுறவங்கள்ட்ட தான் இருக்குது முழுக்க. இதில் பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயில் தியரிட்டிக்கலாக தான் சொல்ல முடியும். அது இதுக்காக வேண்டி நான் இப்படி வரும், நீங்கள் சகசிரார சக்கரத்துலேருந்து அங்கே அப்படியே மேலே ஏறுங்க, அப்படியே இது பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அவங்க பயிற்சி பண்ணி ரியலாக இது எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் வருது, இல்லை இதுக்கு மேலே வரல, இங்கே ஸ்டக்காகி நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளால் சரி பண்ண முடியுமே தவிர. ஆனால் அவங்க பயிற்சி பண்ணாதவரை, அது நிறைய குருக்களே சொல்லுவாங்க, இந்த அபியாசம் அப்படின்றத நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் பிரயோஜனம். அபியாசம் வந்து ப்ராக்டிஸ், அது சம்ஸ்கிருத வார்த்தை அது. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் தான் இதில் முழுக்க ப்ராக்டிஸ் தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, எந்தெந்த படத்தில் பண்ணுறது, ஏதோ ஒரு சின்ன ஒரு இது வந்தாலும் அதை தொடர்ந்து, அதாவது இவர் சொல்லும்போது சூத்திரம் சொல்லும்போது கூட அதான் சொல்லுவாங்க, தீர்க்ககால நைரந்தரிய சற்கால சோவிதோ திருடபூமி அப்படின்னு. அதாவது சில காலங்களுக்கு வந்து உங்களோட திடமாக இருக்கணும் உங்களோட பயிற்சி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 1 மணி நேரம் இந்த 100 நாள் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் 1 மணி நேரம் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை அறியாமல் நீங்கள் எல்லா டைம்லையும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் அந்த 100 நாள் கண்ட்ரோலாக, இப்போ நம்ம கூட இந்த நியூ இயர் வரும்போது டக்குன்னு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வாடா இன்றைக்கி போகிறேன் நான் ஜிம்முக்கு, பாடுறா என் உடம்பு அப்படின்னு சொல்லி வேகமாக போவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஃபீஸை கட்டிடுவாங்க, 1 வாரம் நல்லா போவாங்க, அடுத்த வாரம் இந்த போவோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் பொதுவாக யோகாவுக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய சூழ்நிலையுமே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் பேசும்போது, யோகா பேசும்போது தியானம் பற்றி, உடற்பயிற்சி பற்றி பேசுகிறோம். தியானம் அப்படின்றது வந்து பொதுவாக எதெல்லாம் தியானம், பொதுவாக மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படின்றது எப்படி? அது ரொம்ப பல எண்ணங்கள் அலைபாய்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த தியானத்தில் உட்காரதுக்கு முன்னால் யோகாவில் உட்காரதுக்கு முன்னாடியே கூட மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி யோகி? அதாவது தியானம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அடுத்து சொல்லுவான். மனசு வந்து ஒருநிலைப்படுத்துறதுன்றது வந்து என்னென்ன, மனசை வந்து எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. மனசு எப்படின்னா, நம்ம தாத்தா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். அந்த மனத்துக்கண் ஊற்றுலேருந்து அப்படியே ஒரு 7000-8000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 6 வினாடிக்கு ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி அந்த ஊற்றுலேருந்து தண்ணி வரா மாதிரி வந்துக்கிட்டே இருக்க மனசுலேருந்து. அது நீங்களே நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஈவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதை திசை திருப்பத்துக்குத்தான் யோகா ப்ராக்டிஸ். அதை நிப்பாட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான வழிகள், இதை திசை திருப்பும்போது, அந்த எண்ண மாற்றங்கள் வரும்போது அதை திசை திருப்பி அதை ஒரு சரியான வழியில் போட்டோம்னா எண்ணம் சரியான சொல் சரியாயிரும், சொல் சரியான செயல் சரியாயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த யோகா மூலமாக தான் மனதை ஒருநிலைப்படுத்தும். கண்டிப்பாக. அப்போ இது திருப்புறோம், இந்த திருப்பும் போதும் அது திரும்ப ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னா, அதுக்கான சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஒரு சில என்ன சொல்கிறது, நம்ம முக்கியமாக நம்ம இதில் சொல்லுவாங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஜபத்தோட பேஸ் வந்து என்னென்னா, உங்கள் மனசுக்கு கொடுக்குற பயிற்சி. நீங்கள் ஜபம் பண்ணப்பட நீங்கள் மற்ற சிந்தனைகள் போகாமல் இது உள்ளே வந்துடும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த முதல்ல ஒரு சில நான் சொன்னேன் இல்லையா, அந்த யமானியமான சில விஷயங்கள்லாம் நான் ஒரு நல்ல மனுஷனாக முதல்ல மாறணும்னு சொல்லி. நல்ல மனுஷனாக மாறணும்னா, நான் எனக்குள்ளே இருக்கும்போது நல்ல மனுஷனாக இருக்கணும், நான் பப்ளிக்கில் இருக்கும்போது நல்ல மனுஷனாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால்தான், அதாவது என்ன சொன்னால், சுத்தம்ன்றது வந்து உனக்கு பிரச்சனை, நீ சுத்தமெல்லாம் வந்தா நீ பப்ளிக்கில் போகும்போது பக்கத்தில் உட்கார முடியாதுல்ல. அதனால நீ சுத்தமாக இருக்கிறது பப்ளிக்கில் இருக்கும்போது நல்லது அப்படின்ற அளவுக்கு நீ எல்லா விதத்துலையுமே நீங்கள் நல்லவனாக இருக்கணும் அப்படின்றது. இதை பண்ணிட்டு இன்னும் சில பயிற்சிகளை பண்ணிட்டு நீங்கள் மனசை வந்து அப்படியே திசை திருப்பும் போது அது நல்லா திரும்பும். அப்போ ஒருநிலைப்படும் கண்டிப்பாக.
நீங்கள் அழகாக ஆரம்பத்துலேயே சொன்னீங்க. அதாவது யோகா அப்படின்றது முதல் வந்து மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து ஆசன பயிற்சி, அதுக்கப்புறம் அடுத்த 6வது ஸ்டேஜுக்கு மேலே வர போகும்போது அது வந்து தியானமாக மாறும் அப்படின்னு. இப்போ நான் மூச்சு பயிற்சிக்கு நான் திரும்ப வரேன். பிரணயாமம் அப்படின்றதுனால உள்ள பயன்கள் என்னென்ன? பிரணயாமம் பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க, அது பற்றி அதோடைய பயன்கள் என்னென்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு லிஸ்ட் போட்டால் ஒரு 1000க்கு மேலே. ஜென்ரலாக சொல்கிறேன். என்னன்னா, நம்ம வைரமுத்து ஐயா சொல்லும்போது கூட சொல்லுவார், ஒரு கவிதையில் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லுவார், இவரை வந்து ஒரு நுரையீரலோட அடித்தளத்தில் போய் தொடுற அளவுக்கு இவருக்கு மூச்சு கூட கற்றுக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த நுரையீரலோட இவர் இழுக்கிற இழுப்பு நுரையீரலோட அடித்தளத்தில் போய் தொடணும், அந்த அளவுக்கு மூச்சை எப்படி இழுக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மையிலே ஒரு சாதாரண இந்த உசைன் போல்ட் மோரி, அதாவது நம்ம நுரையீரல்ன்றது ஒரு 6000 துளைகள் உள்ள ஒரு சின்ன பந்து மாதிரி இருக்கும். அதில் சாதாரணமாக நம்மெல்லாம் வந்து பிராணாயாமம் பண்ணாதவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2000-3000 துளைக்கு மேலே காற்று உள்ளே போகாது. ஆனால் நல்ல அத்லட் இருக்காருன்னு வச்சுக்க, நல்லா குடுன்னு ஓடாது இல்லையா, உசைன் போல்ட் மாதிரி, நான் 10 செகண்டில் 100 மீட்டர் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஓடக்கூடிய, அதே மாதிரி நாங்கள் இந்த ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், இந்த மாதிரி இவங்க இந்த கபடி விளையாடுறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் 3500-4000 துளைகளுக்கு மேலே காற்று உள்ளே போகாது. ஆனால் இந்த பிராணாயாமம் பண்ணும்போது மட்டும்தான் 5000 துளைகளுக்கு மேலே அந்த காற்று உள்ளே போய் அந்த செயல்படுத்தணும். ஒன்று, இந்த காற்று உள்ளே போயிட்டு வர்றதுனால ஜென்ரலாகவே இப்போ நம்ம கொரோனாவில் எல்லாருமே பார்த்தோம், பல்சாக்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே செக் பண்ணாங்க. இந்த பல்சாக்சி ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பிராணாயாமம் ஒரு 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பல்சாக்சி மீட்டரை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிராணாயாமம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ தான் உங்களோட பிளட்டில் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த கொரோனா டைமில் நான் நிறைய தரம் சொன்னது, உங்களுக்கு ஆக்சிஜன் பிளட்டில் வேணுமா, கண்டிப்பாக நீங்கள் பிராணாயாமம் பண்ணி தான் ஆகணும்னு அது நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தோம் அந்த டைமில். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். இன்னொன்று, இந்த பிராணன் அப்படின்றது வந்து என்னென்னா அது ஒரு சக்தி. பிராணன்றது வந்து ஒரு வாயு. நம்ம பிராணாயாமம் ஜென்ரலாக ஆக்சிஜனாக சொல்கிறோம், இந்த காற்று வந்து சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் எடுத்துக்குது, அப்படியே ஜென்ரலாக சொல்கிறோம். அந்த பிராணன்றது ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி, அந்த ஃபோர்ஸ். ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸுக்கு அது நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது, நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கிற அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் த்ரூ ஆக்சிஜன். ஐ மீன் த்ரூ இந்த காற்றுனால, இந்த காற்றை வச்சு. இதில் வந்து பிராணாயாமத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மூக்குக்கு மட்டும்தான் காற்று போகுது, நுரையீரலுக்கு அப்புறம் வெளியே வந்துடுது. ஆக்சுவலாக பிராணாயாமத்தில் இல்லை, பல்வேறு உள்ள ஆர்கனுக்குள்ள அந்த எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த பிராணாயாமத்தோட வேலை. அதனால் அதோட மிக அருமையான ஒரு விஷயம். பிராணாயாமம் செய்வதற்கு சராசரியாக எவ்வளோ நேரம் ஆகும் சார்? உண்மையாக சொன்னால் 10 நிமிஷம் போதும் சார் ஒரு நாளைக்கு, உங்களோட பாடி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா. ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 100 நாள் பயிற்சி நீங்கள் எடுத்து ஒரு சுற்று செய்வதற்கு எவ்வளோ நிமிஷம் எடுக்கும்? அதாவது அதில் நிறைய பிராணாயாமம் இருக்குது. நான் அதில் ரொம்ப முக்கியமாக 8 தான் சொல்லுவேன். அதில் 8 கூட வேணாம், 5 போதும். இந்த 5ஐயும் மட்டும் 2 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ரெகுலராக பண்ணும்போது இல்லை, உங்களுக்கு கேப் கிடைக்கும் போது ஒரு 15 நிமிஷம் பண்ணலாம். நிறைய டைம் இருக்கா, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பண்ணலாம். இது நீங்கள் பாடி இதுக்கு மேலே ஃபிட்டாக வச்சுக்க முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறது தனித்தனியாக சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி மூச்சு விடுங்க இப்படி மூச்சு விடுங்க. இல்லை, பிராணாயாமம்ன்றது இது ஒரு நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு விட்டு போன ஒரு அருமையான ஒரு கலை. இதை பயிற்சி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐ மீன் வராது சில பேருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த உஜ்ஜயின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது. உஜ்ஜயின்னும் போது நம்ம கரோனாப்போ ரொம்ப அழுத்தமாக, ஏன்னா இந்த தொண்டை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது தொண்டையில் தான் நம்ம இந்த கரோனா கிருமி வந்து நிற்கிது அப்படின்றதுனால. அப்போ அதுக்கு ஒரு பிராணாயாமம் இருக்குது. அந்த பிராணாயாமம் மட்டுமே நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. ஒன்றும் இல்லை, இது இப்படி ஆக்சுவலாக மூச்சை தொண்டை வழியாக நீங்கள் உரியமாக இருக்குமோ. இந்த பிராணாயாமம் முக்கால்வாசி பேருக்கு வர மாட்டேங்குது. அது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு சுவாசிக்கவே தெரிலடா, அதுதான் உண்மை. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும். எஸ். ஆனால் இதை பண்ணும்போது இந்த மாதிரி பிராணாயாமங்களில் பண்ணும்போது ஒரு அபரிதமான ஒரு என்ன சொல்றது உற்சாகம். நீங்கள் என்னங்க நியூரானுங்க, உங்களை பாடியில் முக்கியமான பார்ட்டு நியூரான், மூளையில் நியூரான் ரீஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கும்? சாதாரணமாக நீங்களே நல்லா திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. ஆனால்
அது இன்னும் ரீஃப்ரெஷ் ஆச்சுன்னா எப்படி திங்க் பண்ணுவீங்க? அதுக்கு தான் அந்த நியூரான்களோட ப்ராக்டிஸ் தான். நாம் தொடர்ந்து சம்பத் யோகி அவர்களிடம் பேசிக்கொண்டே இருக்கோம். இதில் யோகா, தியானம், அப்புறம் பிரணயாமம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசுகிறோம். அடுத்த எபிசோடில் இன்னும் சில கேள்விகளோட அவரை சந்திப்போம். அந்த வகையில் நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் அவங்களுடைய கேள்விகளை வந்து அவங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் போடலாம். சம்பத் யோகி அவர்களிடம் தொடர்ந்து இந்த ஞான பார்வை அப்படின்ற வகையில் பேசுவோம். சமத்துவம் சாத்வீகத்துடன் சம்பத் யோகி.